டீப் பிரீத் எடுங்க எல்லாரும். இன்ஹேல், சுவாசத்தை பொறுமையா நிதானமா அதை உள்வாங்கி பொறுமையா அதை ரிலீஸ் பண்ணுங்க. சிக்ஸ் கவுண்ட்டுக்கு உள்ள எடுக்கிறீங்கன்னா வெளியே ரிலீஸ் பண்ணும்போது பொறுமையா அது 12 கவுண்ட்டுக்கு வெளியில ரிலீஸ் பண்ணுங்க. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காற்று வெளியில போறத மென்மையா அதை உணருங்க. அந்த காற்று உங்கள்ல இருந்து வெளியே போறத ஃபீல் பண்ணுங்க. அதே போல அந்த காற்று உங்க மூக்குல நீங்க அதை இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவா பொறுமையா அதை நிதானமா இன்ஹேல் பண்ணுங்க. நிதானமா பொறுமையா அதை இன்ஹேல் பண்ணி அந்த காற்று உங்களுடைய மூக்குல உள்ள போறதுல இருந்து அது எங்கெல்லாம் டிராவல் பண்ணுதுன்றத அப்படியே பாருங்க. உங்க மைண்ட்ல அது அப்படியே உள்ள போய் உங்க மேல அந்த பிரெயின்ல, அது பிரெயின்ல இருந்து அப்படியே உங்களுடைய லங்ஸ்ல அது அப்படியே போய் ஃபில் ஆகுறத, அப்படியே உங்க பாடி ஃபுல்லா அது டிராவல் ஆகுறத அப்படியே பொறுமையா பாருங்க. அதை உங்களுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப அந்த காற்று உங்களை நிரப்புறதையும் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கு. விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கு. விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு உண்மையா நிதானமா உங்களுடைய முழு கவனத்தையும் அந்த சுவாசத்தின் மேல் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டா, உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த சுவாச காற்றின் மேல உங்க கவனத்தை முழுவதும் கொண்டு வந்து வைங்க. வேற எதை குறித்த சிந்தனையும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ யூ ஆர் இன் டைமென்ஷன்ஸ். நீங்க டைமென்ஷன்ஸ்ல வாழ்வதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க டைமென்ஷன்ஸ்குள்ள வாழ்றதுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க பூமிக்கு உரியவர்கள் அல்ல. நீங்க வானங்களில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வானங்களுக்குள் வாழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள்.
பூமியும் உண்டாவதற்கு முன்பாகவே நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வானம் இங்கே வருவதற்கு முன்பாக, இந்த பூமி வருவதற்கு முன்பாக, இந்த அண்டங்களில் இருக்கிற ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்பாக நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில எதேர்ச்சியான ஒன்று அல்ல. மண்ணானவனுடைய சாயலை எப்படி தரித்துக் கொண்டிருந்தோமோ வானவருடைய சாயலையும் தரித்துக் கொள்ளுகிறோம். வானவருடைய சாயல் இந்த வானவருடைய சாயலில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது வானங்கள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. இது முதற்கொண்டு வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். Angelic realms உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. மண்ணானவனுடைய சாயலை களைந்து வானவருடைய சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். You walk in dimensions. You are called to walk in the dimensions. உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க பாடி அப்படியே ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா விடுங்க. அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்க கை கால்கள் எல்லாம் எங்கேயும் அப்படியே இந்த இடத்துலயும் ஒரு இறுக்கமான பிடிப்பு எங்கேயுமே இல்லாம ஒரு இறுக்கமான பிடிப்பு எங்கேயும் இல்லாம உங்க சுவாசத்தை மட்டும் கவனிச்சுட்டு அப்படி ஃப்ரீயா இருக்குங்க. உங்க பாடி முழுசையும்
உங்களுடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, தேவன் தங்குகிற ஆலயமாயிருக்கிறேன். உங்க பாடி தான் தேவனுடைய ஆலயம். இந்த பூமியில ஒரு பரலோகம் இருக்குன்னா அது உங்க பாடி தான். தேவன் எங்க வாசம் பண்ணுகிறாரோ அந்த இடத்துக்கு பேர் பரலோகம்னு சொன்னா உங்க சரீரம்தான் இந்த பூமியில் இருக்கிற பரலோகம். உங்க சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் பரலோகத்தோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாடியில் இருக்கிற ஒவ்வொன்றும் அதுதான். அது உள்ள ஒரு செல்களும் தேவ ராஜ்யத்தோடு தொடர்புல இருக்கு, கிங்டமோட கனெக்ஷன்ல இருக்கு. உங்க சரீரம் தான் இந்த பூமிக்குரிய பரலோகம். உன்னதங்களில் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு என்று சொன்னால் இந்த பூமியிலே தேவனுடைய வாசஸ்தலம் நீங்களே. You are the temple of God. You are the temple of God. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த பூமிக்குரிய பரலோகம் உங்க சரீரம்தான். உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம் உங்க சரீரம்தான். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்க பிளட், உங்க ரத்தம். உங்க ரத்தம் அது சாதாரணமானது இல்ல. உங்க ரத்தத்தை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்ப உங்க பிளட்டை விஷுவலைஸ் பண்ணுங்க. பிளட்டை பாருங்க. உங்க பாடி ஃபுல்லா அது ஒரு நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளும் நம்ம பாடியில எண்ணி முடியாத அவ்வளவு நரம்புகள் இந்த பாடிக்குள்ள இருக்கு. சின்ன சின்ன நரம்புகள். பிரெயின்ல போற ஒவ்வொரு நரம்புகளையும் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த பிளட் ஃபுல்லா எல்லா பகுதிகளையும் போய் ரீச் ஆனாதான் இந்த பாடி ஃபுல்லாவே நல்லா இருக்கும். ஒரு ஏரியால பிளட் போகல அப்படின்னா அந்த ஏரியா மரிச்சு போயிடும். பிளட் சர்க்குலேஷன் ஒரு இடத்துல இல்ல அப்படின்னா அந்த இடம் முழுவதுமே மரித்து போனதுக்கு சமம். மரித்து போயிடும் அந்த இடம், பிளட் சர்க்குலேஷன் இல்லாத இடம். வேதம் சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உங்க பிளட், உங்க பாடியில ஃப்ளோ ஆகிற அந்த பிளட் உங்க ஹார்ட்ல இருந்து அது அப்படியே பம்ப் ஆகி அது ஹோல் பாடிக்கு ஒரு பெரிய ஜாய கொண்டு போய் சேர்க்குது. உங்களுடைய ஒவ்வொரு ஏரியாலையும், உங்க பாடியில இருக்கிற ஒரு ஏரியாவுக்கும் அது ஜாய கொண்டு போய் சேர்க்குது. நம்ம பாடியில ஓடுற இந்த நதி
உன்னதமானவருடைய வாசஸ்தலம் எங்கும் போகுது. அந்த பிளட்ல பாருங்க, அந்த பிளட் கிளென்ஸ் ஆகிறத பாருங்க. அந்த பிளட்ல என்ன வியாதி, எந்த டிசீஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு டாக்டர் சொல்லி இருந்தாலும், நான் சொல்றேன், உங்க ரத்தம் கிறிஸ்துவுக்குள் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மறுபடி அந்த பிளட்ட பாருங்க. உங்க பிளட்ல எந்த ஒரு, அது எப்படி உடம்பு முழுவதும் பாய்ந்து சென்று உங்க சரீரத்தை ஜீவனோடு காக்குதுங்கிறத பாருங்க. உங்க பிளட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அந்த பிளட்டுக்காக ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும். எகிப்து தேசத்துல நைல் நதி ரத்தமாக மாறினது. ஒரு நதி அங்க ரத்தமா மாறுச்சு. ஏன் நதிய ரத்தமா மாத்துது? ஏன்னா இது உன்னதமானவருடைய வாசஸ்தலத்தை பாய்ந்தோடுகிற ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு நதி. நைல் நதி எகிப்து தேசம் முழுவதும் பாய்ந்தது. அந்த தேசத்தினுடைய செழிப்புக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. உங்க சரீரம்தான் தேவன் வாசஸ்தலம், தேவனுடைய நகரம். உங்க ரத்தத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க ரத்தத்தை பிளஸ் பண்ணுங்க. அது உன்னதமானவருடைய நகரத்தை, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கிரைஸ்டோட பிளட்டுக்காக தேங்க் பண்ணுங்க. இப்ப அவருடைய ரத்தம் உங்களை ஆதாமினுடைய எல்லா சாபங்களிலிருந்தும் இரத்தத்தின் வழியாக உங்களுக்குள்ள வந்த ஜென்ம சுபாவங்கள், பிளட்ல இருந்து நமக்கு வந்த ஜென்மமாய் நமக்கு வந்த சாபங்கள், வியாதிகள், நமக்கு வந்த பலகீனங்கள், நம்முடைய முன்னோருடைய குணங்கள் எல்லாத்தையும் அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. உங்களுக்குள்ள ஓடுற அந்த ரத்தம் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிறது. இந்த பாடி இனிமேல் வியாதி இல்லாத பாடியாக, ஆதாம்ல இருந்து வந்த எந்த வியாதி, மரணம் தொடர்பான எந்த காரியமும் இனி என் ரத்தத்துக்குள்ள வாழ அதுக்கு அதிகாரமே கிடையாது. அதை அறிக்கை செய்யுங்க உங்க மனதில். உங்க பாடி ஃபுல்லா அந்த பிளட் எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறத பாருங்க. அந்த நதியை பாருங்க. அந்த நதி செய்துகிட்டு இருக்கிறத பாருங்க. வாவ், ஒரு நதி உண்டு. அதில் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிறது. நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உங்க பிளட், அந்த நதி ஓடுறது நிக்கிறது இல்ல. நீங்க நிரந்தரமா ஒரு பெரிய ஒரு நீண்ட தூக்கத்துக்குள்ள போனாலும் அந்த நதி உங்க சரீரம் முழுவதும் பாய்ந்து கொண்டே இருக்குது.
அந்த நதி நம்முடைய உடம்பு முழுவதும் பிளெஸ்ஸிங்கா இருக்கு. உங்களுடைய ரத்தம் அது பரிசுத்த ஸ்தலத்தோடு தொடர்புடையது. உங்க பிளட் அப்படியே பாருங்க, உங்க பிளட்டை பிளஸ் பண்ணுங்க. ஜீசஸோட பிளட், அவர் உங்களுக்காக சிந்தின அந்த ரத்தத்தை பாருங்க. அந்த ரத்தம் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற நகரத்திலிருந்து உங்களுக்காக சிந்தப்பட்டது. Why the blood of Jesus Christ? அது ஏன் என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்குது? அது எப்படி என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்க முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவே தேவனுடைய ஆலயமாக இருந்தார். அவரே வீடு. அவரே பிதாவினுடைய வீடாக இருந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்தோடின அந்த ரத்தம் உங்க மனசாட்சியும் என்னோட மனசாட்சியையும் கழுவி கொண்டிருக்கிறது. உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிற வல்லமை அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது. இந்த ரத்தத்துக்காக நன்றி சொல்லு. Meditate on the blood of Jesus. அவருடைய ரத்தத்தை தியானம் செய்யும். சிலுவையை உங்க முன்னாடி கொண்டு வாங்க. சிலுவையும் முன்னாடி கொண்டு வாங்க. அதுல அவருடைய ரத்தம் வழிந்தோடினதை பாருங்க. அந்த ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? ஏன் சிந்தப்பட்டது? அந்த ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் தான் அது ஏதோ ஒரு சிகப்பா ஏதோ ஒண்ணு வெளியே வருது. ஆனா அது உன்னதமானவருடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கிறோம். ஆதாமினுடைய எல்லா மீறுதல்களின் நிமித்தம் வந்த சகல சாபங்கள், சகல வியாதிகள், ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் இந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்குள்ள அது கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு. இன்றைக்கு உங்க ரத்தத்தின் மீது நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. உங்க பாடியில ஓடுற அந்த நதி கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இனி உங்களுக்கு உங்க ஃபாதர்ஸோட எந்த ஒரு கனெக்ஷனும் பிளட் வழியில எனக்கு இல்லைங்கிறத புரியுங்க. ஏன்னா என் உடம்புல ஓடுறது கிறிஸ்துவின் ரத்தம். எனக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம். எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால் அந்த ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்திருக்கும். அந்த ரத்தத்தினாலே சாத்தானை நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். சுகர் உங்க பாடியில இருந்து இனி அந்த ரத்தத்துல சுகர் இருக்க முடியாது. இனி உங்க பிளட்ல எந்த ஒரு டிசீஸ், எந்த ஒரு குறைவும் இருக்க முடியாது. Because your blood is the river of God. Your blood is that river that goes through your whole body. You are blessed. You are blessed. You are blessed.
are blessed. உங்களுடைய எல்லா பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி ஒரு புது சிருஷ்டியா புதிய மனுஷனாய் மாற்றின ரத்தம் அவருடைய ரத்தம். உன்னதமான ஒரு வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பித்துக் கொண்டிருக்கிற அந்த ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. ரத்தம் ஆசீர்வதிக்கப்பட்ட ரத்தம். அது உன்னதமானவருடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கிறது. பிளஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நதிக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. நன்றி என்று சொல். நன்றி என்று சொல். நன்றி என்று சொல். கண்களை திறங்கள்.